ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதில் கட் பண்ண உருளைக்கிழங்க போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க. உருளைக்கிழங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு சுருண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் பவுல்லையும் மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.